40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த வேதாகம ஆச்சரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போடலாம். மாதவன், இந்த நாள்ல நம்ம வேதாகமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம்? இந்த 40 நாட்களும் சிலுவையின் ஆச்சரியங்களையும் சிலுவைநாதரை பற்றின ஆச்சரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு இருக்குது. சிலுவையில் மரித்த இயேசுவும் நாபோத்தும் என்ன சம்பந்தம்? இதுதான் இன்னைக்கு டைட்டில். சரி மாதவன், சிலுவையில மரித்த இயேசுவும் நாபோத்தும் அப்படின்னு சொன்னீங்க. இயேசுவை பற்றி நேயர்களுக்கு அநேக காரியங்கள் தெரிந்திருக்க கூடும். ஆனால் ஒருவேளை நாபோத்தை பற்றி சிலருக்கு தெரிய வாய்ப்பு சற்று கம்மி தான். அந்த நாபோத் யாரு, அவரை பற்றியதான ஒரு பின்னணி சரித்திரம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க கேட்ட மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுவிசேஷ பகுதியை அதிகமா படித்திருப்பாங்க. ஆனா நாபோத்தை பற்றி சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை வாசித்தால் பின்னணி சரித்திரம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஆனா நான் சுருக்கமா என்ன பண்ண போறேன்னா சொல்ல போறேன். நாபோத் என்ற மனிதனிடத்தில் திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கென்று வேண்டும் என்று ஆகாப் ராஜா விரும்பினான். இவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தான். ஆனால் நாபோத் அந்த திராட்சை தோட்டத்தை தன்னுடைய குடும்பத்தின் அடையாளமான ஒரு சொத்து, அதை கொடுக்க இயலாது என்று மறுத்து விடுகிறார். அதனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் மிகவும் மனமடிவு அடைந்து விடுகிறான். வருத்தப்படுறாப்ல, சலிப்பு உண்டாகுது. இந்த நேரத்தில் ஆகாபின் முகம் துக்கமாய் இருக்கிறதை அறிந்ததினாலே ஆகாபின் மனைவி எசபேல் இந்த கபடமற்ற இன்னசென்ட்டா இருக்கிற இந்த நாபோத்தை கொலை செய்யும்படி திட்டம் தீட்டுகிறாள். எவ்விதமாக அவள் திட்டம் தீட்டி செயல்படுத்துகிறாள் என்ற காரியத்தை குறித்து சில வசனங்களை வாசிக்கிறேன். வாசிக்கிட்டோமா? கண்டிப்பா. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வாக்கியங்கள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சம்பவம் நல்லா தெரியும். ஆகாபின் மனைவியாகிய எசபேல் ஆகாபின் பெயரினால் அந்த முத்திரை, அந்த சீலை போட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறாங்க. நாபோத்தின் பட்டணத்தில் உள்ள பெரியோருக்கும் மூப்பருக்கும் எழுதுறாங்க. அப்ப நாபோத் தேவனுக்கு விரோதமாக தூஷித்தான் என்று 2 பொய் சாட்சிகளை நிப்பாட்டி அதை சொல்ல வைத்து அதற்கு பிற்பாடு அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிந்து கொலை செய்யும்படியாக அந்த நிருபத்தில் எழுதியிருப்பதை பார்க்க முடியுது. இந்த சம்பவத்திலிருந்து 3 முக்கியமான நிகழ்வை நம்ம எடுக்க போறோம். ஒன்று, அதிகாரத்தில் உள்ளவர்கள் கபடமற்ற குற்றமற்ற நாபோத்தை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இது முதல் விஷயம். 2வது விஷயம், நாபோத்தை கொலை செய்வதற்கு 2 பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். 3வது, நாபோத் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டதை பார்க்க முடியுது. இந்த 3 விஷயமும் நாபோத்துடைய வாழ்க்கையில நடக்குது. இதே காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் சிலுவையை ஒட்டி நிகழ்ந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நிகழ்ந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கபடமற்றவர், குற்றமற்றவர். இத பிலாத்தே சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு யூதாசே சொல்லி இருக்காருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனா
இந்த யூத தலைவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், சரி. பிலாத்து போன்ற ரோம அதிகாரிகளை ஏவுதல் செய்து கபடமற்ற குற்றமற்ற இயேசுவை கொலை செய்யும்படியாக, சிலுவையில் அறையும்படும்படியாக தீர்மானிப்பதை பார்க்க முடிகின்றது. அங்கேயும் பாத்தீங்கன்னா நாபோத்த அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொலை செய்ய திட்டப்படுறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா யூத தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் ரோம தேசாதிபதிகள், அதிகாரிகள் கொலை செய்வதற்கு உட்படுறாங்கிறத பார்க்க முடியுது. இரண்டாவது, நாபோத்தை கொலை செய்வதற்கு 2 பேலியாளின் பொய் சாட்சிக்காரர்களை கூட்டிட்டு வந்து இவன் தேவனுக்கு விரோதமா தூஷணம் பண்ணா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியே இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கும் கொலை செய்யப்படுவதற்கும் 2 பொய் சாட்சிகளை வர வைத்தாங்க. அந்த பொய் சாட்சிகளை பத்தி வேதத்துல பதிவு இருக்கு, வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59, 60, 61 வாக்கியங்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது இயேசுவை கொலை செய்யறதுக்கு பொய் சாட்சி எல்லாம் தேடினாங்களாம். கடைசியா எத்தனை சாட்சி வந்துச்சு? பொய் சாட்சி 2 பொய் சாட்சி வந்துச்சு. இந்த சாட்சிகளுக்கு பிற்பாடுதான் இயேசுவை கொலை செய்வதற்கென்று ஒப்பு கொடுக்கப்படுவதையும் பார்க்க முடியுது. அந்த வாக்கியத்தையும் வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 65ஆம் வாக்கியம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவை கொலை செய்வதற்கு 2 பொய் சாட்சிகளை கூட்டிட்டு வராங்கிறதை பார்க்க முடியுது. அதற்கு பிற்பாடு இயேசு தூஷணம் சொன்னார், அதனால் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறார் என்று சொல்வதை பார்க்க முடியுது. அங்கேயும் பாத்தீங்கன்னா நாபோத்தை கொலை செய்யறதுக்கு 2 பொய் சாட்சிகளை கூட்டு வந்து தேவனை தூஷித்தான் என்று சொல்ல சொன்னாங்க. இங்கேயும் இயேசுவை கொலை செய்ய 2 பொய் சாட்சிகளை அழைத்து கொண்டு வந்து பிற்பாடு இயேசு தூஷணமாய் பேசினார் என்று சொல்லி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குவதை பார்க்க முடிகின்றது. பாத்தீங்களா, அதிகாரிகள் தான் நாபோத்தை கொலை செய்யறாங்க, இயேசுவையும் அதிகாரிகள் தான் கொலை செய்வதற்கு முயற்சி செய்யறாங்க. அதை போன்று பொய் சாட்சிகள் தான் தூஷணம் சொன்னதா சொல்றாங்க. இங்கே 2 பொய் சாட்சிகள் தான் தூஷணம் சொன்னதா பார்க்க முடியுது. மூன்றாவது, பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் நாபோத் கொலை செய்யப்பட்டதாக வசனம் சொல்கிறது. முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு எங்கே கொலை செய்யப்பட்டாருங்கிறதையும் பார்க்கலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இந்த வசனத்துல இருந்து நாபோத்தை பட்டணத்துக்கு வெளியே கொண்டுட்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டாங்கிறத பாக்குறோம். இயேசு எந்த இடத்துல, எப்படிப்பட்ட இடத்துல மரித்தாருங்கிறதுக்கான மற்றொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இந்த வசனம் பார்க்கும்போது இயேசுவும் நகரத்துக்கு புறம்பே, வெளியில பாடுபட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்கிறத பாக்குறோம். சரி. அப்ப இந்த லிஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நாபோத்தும் பட்டணத்திற்கு வெளியேதான் கொலை செய்யப்பட்டார், இயேசுவும் நகரத்திற்கு வெளியே புறம்பே கொலை செய்யப்பட்டார், பாடுபட்டார் என்பதை பாக்குறோம். இவ்விதமாக நாபோத்தும் ஒரு கபடமற்ற ஒரு மனிதன், ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதன், குற்றமற்ற ஒரு மனிதன், பொய் சாட்சிகளை நிறுத்தி தூஷணம் சொன்னான், தூஷித்தான் என்று சொல்லி அவனை கொலை செய்தார்கள். இயேசுவும் எந்த குற்றமும் செய்யாதவர், குற்றமற்றவர், நிரபராதி, நீதிமான், அவரையும் பொய் சாட்சியை வைத்து கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார் பாக்குறோம். இவ்விதமா நாபோத் இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம ஆவிக்குரிய பாடமா இயேசுவின் தியாகத்தை, இயேசுவின் உத்தமத்தை, இயேசுவின் கபடற்ற தன்மையை, இயேசுவின் குற்றமற்ற வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக்கி கொள்வோம். இதற்கு இந்த உலகத்திலிருந்து கல்லெறி வந்தாலும் சரி, நாம் இந்த வாழ்க்கையை தீர்மானித்து எடுத்துக்கொள்வோம். உண்மையாய் வாழ்வதனால் பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, நிச்சயம் ஒரு நாள் பரலோகம் உண்டு என்ற எண்ணத்தில் நாம் வாழலாம். சரி, ஆமென்.
மதவன் நாபோத்துடைய சரித்திரத்தையும் இயேசு கிறிஸ்துவோடைய சரித்திரத்தையும் 2 பேத்துக்கும் உள்ள அந்த நல்ல ஒற்றுமைகளை எடுத்து சொன்னீங்க. இதன் மூலமாக நாபோத் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான வசனத்தோடு எடுத்து சொன்னீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சாட்சியோடு நாமளும் வாழ்ந்து உண்மையாய் இருக்க வேண்டும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு இதை சிறப்பித்தமைக்காக நேர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சகோதரரே. பிரியமான நேர்களே, இந்த ஒரு எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. இன்னும் நிறையா வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான பாடங்கள் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.